எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். தை மாதம், தை பிறந்தால் வழி பிறக்கும். தை மாதத்தினுடைய பலனாக கன்னிராசி பற்றி காண்கிருக்கின்றோம். முதல் முறையாக இந்த சேனலை பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கங்க. கன்னிராசி காலச்சக்கரத்தின் 6ஆம் வீடு. கன்னிராசி இருக்கிறதுலே கன்னி என்பது ராசியில் பார்த்தா புதன் அதிபதியாக கொண்ட ராசி. வசீகரமான ராசி, வசீகரமான தோற்றமுள்ள ராசி, தன் வார்த்தையால் மற்றவர்களை வசியப்படுத்தும் ராசி கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்தளவுக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் தெளிவும் நவரச வார்த்தைகளும் பேச்சாற்றலையே அடுத்தவங்க கிட்ட திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற சக்தி. 10 பேர் இருந்தாலும் கூட அந்த இடத்துல போய் இவங்க நின்று இவங்க ஒரு 10 நிமிஷம் பேசுனாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே ஒரு ஃப்ரெண்டுகளை பிடிச்சிருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நவரசமான வார்த்தைகள் கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களாக புதன் அதிபதி கொண்ட ராசியாக இருக்கும். உங்களை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுடையமான பலன் பார்த்துட்டோம்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இந்த தை மாதத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது சூரியனும் செவ்வாயும், சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதியான சூரிய பகவானும் உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி 3-8 குடையாதிபதி செவ்வாய் பகவானும் இணைந்து 5ஆம் இடத்தில் அமைந்திருப்பது சூரிய மங்கள யோகம் பெற்று அமைஞ்சிருக்குது. அப்போ இந்த ராசினால இந்த 5ஆம் இடத்திற்கு அதிபதியான பூர்வ புண்ணியம், புத்திர பாக்கியம், அதாவது முன்னோர்களுடைய வழிபாடு, இது எல்லாம் உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். உங்களுடைய கன்னிராசியை பொறுத்தளவுக்குமே உங்களுடைய ஒரு கடந்த காலமும் இன்றைய நிகழ்ந்துட்டு இருக்கிற காலமும் பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா முக்கியமாக பணங்காசு பொருளாதாரத்தை நம்ம உருவாக்கணும், சம்பாதிக்கணும், சாதிச்சு காட்டணும் அப்படின்ற வைராக்கியம் உள்ளவங்க. நம்ம கடைசி காலகட்டம் வரைக்கும் ஒருத்தர் உதவியை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையாக இருந்தாலும் சரி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சாதிக்கணும். நாம தான் ஒருத்தர்கிட்ட 10 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஒருத்தர்கிட்ட போய் நம்ம கைகட்டி அடிக்கி நிற்கக்கூடாது. அப்படின்றதுல இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவு இருக்கக்கூடியவங்க. இந்த கன்னிராசியை பொறுத்தளவுக்குமே முக்கியமாக பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா திருமணம், வாழ்க்கை, சுபகாரியங்கள் செய்யக்கூடிய இடத்துல அவங்களுக்கு காதல் திருமணம், அதே போல் அவங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திக்கிற பழக்க வழக்கம், இது எல்லாம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகமான ஒரு முறையில் ஈடுபாடு இருக்கும். ஆனால் இருப்பினும் இந்த கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே வச்சுருப்பாங்க. கட்டுப்பாட்டை மீறி எந்த ஒரு காரியத்துக்கு போக மாட்டாங்க. நாம் ஒன்று வேணும்னு முடிவு பண்ணால் அதுக்காக எவ்வளோ வேணும் போராடுவாங்க. அதே போல் வேண்டாம் விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா டக்குன்னு அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் இவங்ககிட்ட அதிகம். இந்த கன்னிராசியை பொறுத்தளவுக்குமே முடிவு எடுப்பதும் முடிவிலிருந்து வெளியில் வரதும் இவங்க டக்குன்னு ஒரு முடிவு தீர்மானிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு திறமை உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குது. உங்களுடைய ராசியை பொறுத்தளவுக்குமே இப்போ உங்களுடைய கிரகாச்சாரத்தில் அமைப்படி கோச்சார பலனில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் உங்களுக்கு 10ஆம் அதிபதி உங்கள் ராசிநாதனும் 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியும் புதனும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல தான் அமைஞ்சிருக்காரு. அப்போ உங்களுடைய ராசியில் உங்களுக்கு தொழில் ரீதியாக நம்ம போராடிட்டு இருக்கிறோம், இல்லை அங்கே நம்ம சக ஊழியர்கள்கிட்ட ஒரு சலிப்பு வரும், இல்லை உங்களுக்கு மேலதிகாரிகளையோ இல்லை உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்களையோ இங்கெல்லாம் கொஞ்சம் சில நெருக்கடிகளை இப்போ நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா இப்போ உங்கள் உழைப்பு இருக்கும், ஆனால் உழைப்புக்கேற்ற மரியாதை கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக உங்களுக்கு இப்போ கொஞ்சம் சரியாக கிடைக்கல. அந்த மதிப்பு மரியாதைங்க நமக்கு கிடைக்கலையேங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கு. இல்லை நீங்கள் ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறோம், நாம் ஒரு நிறுவனத்தை ஒரு ஒர்க் பண்ணிட்டு நாம் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்துட்டு ஒரு முதலாளி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறோன்னா நம்மக்கிட்ட வேலைக்கு வரவங்க கூட கரெக்டான முறையில் நம்ம சொல்கிற வார்த்தையை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற சூழ்நிலை உருவாக்கி கொடுக்குறவங்க கேட்டால் அதுலேயும் ஒரு தடுமாட்டமாக இருக்குது. அப்போ உங்களுடைய டைமை பொறுத்தவரைக்கும் எப்படின்னு பார்க்கும்போது நாம் இந்த நேரத்தில் எதை சொன்னால் இது கரெக்டாக போகும், எதை பேசினா சரியாக ஒத்து வரும் அப்படிங்கிற ஒரு மனத்தடுமாற்றம் இப்போ உங்களுக்குள்ள இந்த கன்னிராசி பொறுத்தளவுக்கும் இருக்குது. காரணம் உங்களுக்கு பார்க்கும்போது
ஆரம்பத்தில் இருந்தே உங்களுடைய உழைப்பு தான், நீங்கள் பட்ட கஷ்டங்கள், நீங்கள் சந்தித்து வந்த ஏமாற்றங்கள், இது அத்தனையும் ஒரு அனுபவமாக கொண்டு அந்த அனுபவத்தில் தான் இப்போ நீங்கள் எல்லா காரியம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு யாருடைய உதவியோ, ஒருத்தர் சப்போர்ட்டோ, ஒருத்தருடைய பலத்தை நம்பியோலாம் நீங்கள் இந்த கன்னிராசிக்காரங்களை ஆனால் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் நம்ம சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாரும் நம்ம கூட பழகிற மாதிரியே தெரியும், எல்லாரும் நான் இருக்கிறப்பா பயப்படாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்களும் அவங்கள முழுசாக நம்ப மாட்டீங்க, அவங்களும் உங்களுக்கு முழுமையான ஒரு நம்பிக்கையாக உங்களுக்கு வந்து எல்லா வகையும் செய்ய மாட்டாங்க. அப்போ நீங்கள் உங்களை பொறுத்த உங்கள் மனதுக்குள்ள நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செய்யலாம், நமக்கு சக்தி என்ன இருக்குதோ அதுக்கு நம்ம போராடணும். இந்த எண்ணத்தில் வந்து இப்போ நீங்கள் தெளிவாக இருக்கணும். அப்படி தான் நீங்கள் இது வரைக்கும் நடந்துட்டு இருப்பீங்க. அந்த அப்படி இருக்கிறவங்களோட மட்டும்தான் இந்த கன்னிராசிக்காரங்களால் வந்து ஜெயிக்க முடியும். அடுத்தவங்களை நம்பி இப்போ ஒரு காரியத்துக்கு போனால் நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவாக இருக்குது. இதுக்கு அப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். சனி பகவான் 7ஆம் இடத்துல பார்க்கும்போது 7ஆம் இடம் திருமணம் காஸ்திரஸ்தானாதிபதி இடம். அப்போ இது முக்கியமாக திருமணத்துக்காக முயற்சி எடுக்கிறது, காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது, இல்லை நம்ம பழகக்கூடிய இடத்துல பெண்களாலேயோ சில தொந்தரவுகள் உருவாகிறது, இதுக்கான வாய்ப்புகள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு சமீபத்திலேருந்தே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்பயும் அதுக்கான நேரம் இருக்குது. அப்போ நீங்கள் அதெல்லாம் கவனமான முறையில், ரொம்பவும் பொறுப்பான முறையில், பொறுமையான இருக்குன்னு கையாளணும் ஒழிஞ்சு, இல்லைன்னால் நமக்கு ஒரு சின்ன சின்ன சலிப்புகளும் அதனால் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு இப்போ இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக உண்டு. காரணம், உங்களுடைய ராசியில் 5ஆம் இடத்திலேயே சுக்கிர பகவான் அமைஞ்சிருக்காரு, செவ்வாயுடன் சுக்கிரன் அமைஞ்சிருக்கிறாரு. அப்போ கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் இயல்பாகவே இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் கவனம் என்பது கண்டிப்பாக நாம் தேடி போக தேவையில்லைங்க, உங்களை தேடி கூட வரலாம். ஆனால் அப்படி தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இதில் நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வருங்காலத்தில், எதிர்வரும் காலத்தில் சில நல்ல வாய்ப்புகள் வரும். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, உங்களுடைய போராட்டத்துக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு வெற்றி கிடைக்கிற வாய்ப்பே இப்போ வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஏன்னா இந்த வாய்ப்பில் வரணும்னா அப்போ உங்களால் சாதிக்க முடியும்னா நீங்கள் ஒரு தனித்துவமாக எந்த மனதில் எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் நீங்கள் ஒரு தெளிவான ஒரு பாதையை உருவாக்கி தெளிவான ஒரு வழியில் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வர்றது அனைத்துமே உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு, திறமை உங்கள்கிட்ட இருக்குது. நான் முன்னையே சொன்ன மாதிரி தான், எந்த இடத்துலையுமே ஒரு பேசி அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு அங்கே காரியம் சாதிக்கிற பக்குவம் இந்த கன்னிராசிக்காரங்கள்ட்ட கண்டிப்பாக உண்டு. அதுக்கான வாய்ப்பு உங்கள்கிட்ட நிறைய இருக்குது. அதை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் முயற்சிகளையும் வெற்றி திருமணையாக்குற அளவுக்கு நீங்கள் போராடி பார்க்கணும். ஆனால் உங்களுடைய ராசி பொறுத்தளவுக்கும் உங்களுடைய டைமில் இதுக்கு முன்னே கொஞ்சம் பொருளாதார விரயமெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சந்திச்சிருப்பீங்க. இனி அந்த பொருளாதார விரயங்கள் வர எந்த ரூபத்தில் நீங்கள் விரயம் பண்ணீங்களோ மீண்டும் அந்த வழியை நீங்கள் செலெக்ஷன் பண்ண வேண்டாம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா அது உங்களையே ஏமாற்றியிருக்கும், உங்களுடைய உறவுகளாலேயும் உங்களுடைய நட்பு வட்டாரத்தினாலேயும் நீங்கள் கொஞ்சம் ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. அதனால் வந்து நீங்கள் அந்த வழியை மீண்டும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணாமல் உங்களுக்கு புதுமையான முயற்சிகளை, புதுசாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாம், புதுசாக ஒரு சிந்திக்கலாம், நம்மளால் புதுமையாக ஒன்று நம்ம உருவாக்க முடியும். இப்படி எண்ணத்தோடு நீங்கள் வந்து ஒரு சில காரியத்தை நீங்கள் செய்யுங்க. ஆனால் அதுக்கான ஒரு முன்னேற்றமான ஒரு வழிவகுப்புக்கூடிய ஒரு டைமு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதத்துடைய ஒரு பலன் உங்களுக்கு வரக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய ஒரு ஜாதகம் எந்த ஒரு முடிவு நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் தெளிவான முறையில் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு முடிவெடுங்க. உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி வாய்ப்புங்கிறது கிடைக்கும். கீழே என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது, நீங்கள் ஏதாவது ஒரு சந்தேக டவுட்டு கான்டாக்ட் பண்ணோம்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். வாழ்க வளமுடன், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.